இந்த பதிவில் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் ரெப்பாசிட்ரிக்கும் சர்வீஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒன்னொன்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி, எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம போன பதிவில் க்ரியேட் பண்ண சின்ன ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. அதில் நம்ம எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ரெஸ்ட் ஏபிஐஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணோம். இப்போ அதோட சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு மாடல் கிளாஸுக்கு எம்ப்ளாயி ரெப்பாசிட்ரி அப்படிங்கிற ஒரு ரெப்பாசிட்ரியை நம்ம மேப் பண்ணி அதோட ஜேபிஐ ரெப்பாசிட்ரியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட மீனிங் என்னென்னா, இந்த ஹைபர்னேட்டிவ் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் இந்த ரெப்பாசிட்ரி வழியாக மாடலை காண்டாக்ட் பண்ணி ஒரு சில பேசிக் மெத்தட்ஸ், அதாவது இன்சர்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஃபைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இந்த ரெப்பாசிட்ரிக்கு அவைலபிளாக வச்சிரும். அப்போ ரெப்பாசிட்ரினா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னா, நேரடியாக டேட்டா பேஸோட தொடர்பு கொண்டு அதிலிருந்து டேட்டாவை எடுத்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு லேயர் தான் ரெப்பாசிட்ரி. இது டேட்டா ஆக்சஸ் லேயர்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஏபிஐ கண்ட்ரோலரில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், நேரடியாக இந்த ரெப்பாசிட்ரியை ஆட்டோவேட் பண்ணி, அதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க, அதை அந்த கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய சர்வீசஸ், அதாவது ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ்லாம் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு கண்ட்ரோலரில் நீங்கள் நேரடியாக ரெப்பாசிட்ரியை யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா கண்ட்ரோலர் வழியாக நேரடியாக நீங்கள் ஒரு டேட்டா ஆக்சஸ் லேயரை அக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ட்ரோலர் மூலியமாக சர்வீசஸை கால் பண்ணி அந்த சர்வீஸ்லேருந்து ரெப்பாசிட்ரியை நீங்கள் அக்சஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். இதை ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குதுன்னா, அந்த 100 ரூபாய் அவர் எப்படி கொண்டு வர்றாருங்கிறது குழந்தைக்கு முக்கியம் இல்லை, அந்த 100 ரூபாய் அந்த பப்பாட்டேருந்து வாங்குறது தான் முக்கியம். ஸோ இங்கே அந்த குழந்தைய நீங்கள் கண்ட்ரோலராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை இங்கே நீங்கள் ஒரு சர்வீஸாக நினச்சிக்கலாம். அந்த சர்வீஸ் பேக் எண்டில் ரெப்பாசிட்ரி வழியாக அந்த பணத்தை கொண்டு வருது. அப்போ சர்வீஸுங்கிறது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் லேயர் மாதிரி வச்சுட்டு, லாஜிக் மாதிரி வச்சுட்டு, அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரிக்குயர்மெண்ட்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அங்கே நீங்கள் ரெப்பாசிட்ரி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்பாசிட்ரினா என்ன, அது ஒரு டேட்டா ஆக்சஸ் லேயர். நேரடியாக அந்த டேட்டா பேஸோட தொடர்பு கொண்டு அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணும். சர்வீஸுங்கிறது கண்ட்ரோலரோட லிங்க் ஆகி அந்த ரெப்பாசிட்ரியோட கனெக்ட் பண்ணி தேவையான டேட்டாவை எடுத்து பிஸ்னஸ் லாஜிக்கெலாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு டேட்டாவை மறுபடியும் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ நம்மளோட ரூல் படி இங்கே நீங்கள் ரெப்பாசிட்ரியை கால் பண்ணக்கூடாது, சர்வீஸ் கிளாஸ் ஒன்று வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் எம்ப்ளாயி சர்வீஸ் .java. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரெப்பாசிட்ரி எப்பயுமே இன்டர்ஃபேஸாக இருக்கும். எம்ப்ளாயி ரெப்பாசிட்ரிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், ஆனால் ஒரு சர்வீஸ் எப்பயுமே கிளாஸாக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இது சர்வீஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது, அது @சர்வீஸ். இப்போ என்னோட ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, இனிஷியலாக நான் கெட் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணும் பொழுது இந்த ஃபைண்ட் பை ஐடி அப்படிங்கிறது ரெப்பாசிட்ரிலேருந்து வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை இங்கே பண்ணாமல் இந்த ஆட்டோ வயரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எம்ப்ளாயி சர்வீஸில் இதை ரெப்பாசிட்ரி ஆட்டோ வயர் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் பேர் பப்ளிக் ஆப்ஷனல் எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயி பை ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு எம்ப்ளாயி ஐடியை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெப்பாசிட்ரி காலை அப்படியே கால் பண்ணுங்கள். இங்கே எழுதிடலாம். இப்போ இந்த சர்வீஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சர்வீஸ் கிளாஸ். இங்கே நம்ம ரெப்பாசிட்ரியை லிங்க் பண்ணுறோம். இங்கே நமக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஃபைண்ட் பை ஐடி மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். நம்ம இன்னொரு சர்வீஸ் மெத்தடும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஏபிஐ கண்ட்ரோலரில் நம்ம கொஞ்சம் இங்கே சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சர்வீஸை ஆட்டோ வயர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறணும். ஆட்டோ வயர்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ முதல்லக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே முதல்ல ரெப்பாசிட்ரி லிங்க் ஆயிருந்துச்சு, இப்போ சர்வீஸ் லிங்க் ஆகிருக்கு. அப்போ கண்ட்ரோலர் சர்வீஸ் லேயர் வழியாக ரெப்பாசிட்ரியை லிங்க் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை எடுத்து மறுபடியும் சர்வீஸ் வழியாக டேட்டாவை கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே கெட் எம்ப்ளாயிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம ரெப்பாசிட்ரி யூஸ் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயி சர்வீஸ் .கெட் எம்ப்ளாயி பை ஐடி, இந்த இடத்துல ஐடின்னு கொடுத்துரு. இது கொஞ்சம் சுற்றுறது மாதிரி தெரிஞ்சாலும் இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பேட்டர்னில் இந்த மாதிரி லேயராக நீங்கள் கோட் எழுதுனா தான் அந்த கான்செப்ட்ஸையும் செக்யூரிட்டியையும் என்ஷூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும். ஸோ அப்போ இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம், இப்போ ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கு ஒரு ஜேபிஐ ரெப்பாசிட்ரியை நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நமக்கு டிஃபால்ட் டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் வந்துடும்.
அந்த ரெப்பாசிட்ரி ஒரு சர்வீஸில் ஆட்டோவேர் ஆகி இங்கே நிறைய மெத்தட்ஸ் நம்ம எழுத போகிறோம். இதில் ஒன்று இப்போ எழுதியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை தேவையானப்போ நம்ம கண்ட்ரோலர் வழியாக கால் பண்ணிக்கிறோம். இப்போ மெயின் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி போஸ்ட்மேன் வழியாக அவுட்புட் பார்த்துடலாம். சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போஸ்ட்மேனில் போய் கெட் எம்ப்ளாயி 1001 கொடுத்தா அதே அவுட்புட் தான் நமக்கு வரும். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் நமக்கு கிடையாது. இன்டர்னலாக அந்த லேயர்ஸை மாற்றிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நம்ம இன்னொரு சர்வீஸ் எழுதுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஏற்கனவே கண்ட்ரோலரில் இருந்து அந்த மெத்தடை திரும்ப சர்வீஸில் ரிப்ளிகேட் பண்ணது மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு சின்ன ரிக்குயர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி ஐடியை கொடுத்தா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து அதுக்கேற்றது மாதிரி பேசிக் அந்த பேயோட கால்குலேட் பண்ணி டோட்டல் சேலரி வரணும். இப்போ பேசிக் பே ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அதை மல்டிப்ளை பண்ணி அதான் ஃபைனல் சேலரியாக வரணும். அப்போ இது வந்து ஒரு ரிக்குயர்மெண்ட். இந்த ரிக்குயர்மெண்ட்டுக்கு என்ன தேவை உங்களுக்கு? எம்ப்ளாயோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அது ரெப்பாசிட்ரி வழியாக கெட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ்னு வாங்கிக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணணும். அது வந்து மல்டிப்ளைட் பை பேசிக் சேலரி, எதை எக்ஸ்பீரியன்ஸ் மல்டிப்ளைட் பை பேசிக் சேலரி. ஃபைனலாக அது வந்து கண்ட்ரோலருக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே சர்வீஸில் பப்ளிக் டபுள் கால்குலேட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் எழுதிக்கோங்க. இதில் எம்ப்ளாயி ஐடி மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லைங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட் வேணும். அதுக்கு முதல்ல எம்ப்ளாயி இஎம்பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் எம்ப்ளாயி ரெப்பாசிட்டியிலேருந்து கெட் பை ஐடின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணிடுவோம். இதோட மீனிங் என்ன? நீங்கள் கொடுக்குற எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்சான எம்ப்ளாயி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையானது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தரோட எம்ப்ளாயி ஐடி கொடுத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுது. ஒரு பேசிக் பேவை ஒரு 10,000 வச்சுக்கோங்க. அப்போ ரிட்டர்ன் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்டு ஒரு 10,000 அப்படி நம்ம கொடுத்துட்றோம். இப்போ புரியுதுங்களா? ஒரு சின்ன சர்வீஸ். இந்த சர்வீஸில் என்ன இருக்குது? எம்ப்ளாயி ஐடியை வாங்கிறோம். வாங்கின எம்ப்ளாயி ஐடிக்கான எம்ப்ளாயியோட டேட்டாவை எடுத்து அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பேசிக் பேயால் மல்டிப்ளை பண்ணி ஒரு சேலரியை கொடுத்துரும். இப்போ சர்வீஸோட யூசேஜ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரியுதா? நார்மலாக கெட் எம்ப்ளாயி பை ஐடின்னு மட்டும் போடாமல் கால்குலேட் சேலரின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம தேவைப்படுற இடங்களில் ரெப்பாசிட்டியை கால் பண்ணி நம்மளோட ஓன் பிஸ்னஸ் லாஜிக்கும் எழுதி ஃபைனலாக அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் சர்வீஸ். இப்போ ஏபிஐ கண்ட்ரோலரில் என்ன பண்ணலாம்? இங்கே இன்னொரு மெத்தட் எழுதலாம். @get mapping போட்டுக்கோங்க. இது வந்து கெட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வச்சுக்கிடுவோம். இதுவும் ஒரு ஐடியை பாஸ் பண்ணோம். அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பப்ளிக் சேலரி வந்து டபுள் அப்படிங்கிறதுனால கெட் சேலரி @path variable integer ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம சர்வீஸை ஆட்டோவேர் பண்ணிட்டதுனால இந்த சர்வீஸை அப்படியே நம்ம கால் பண்ணி ரிட்டர்ன் சர்வீஸில் என்ன இருக்குது? எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் கால்குலேட் சேலரி, இந்த எம்ப்ளாயி ஐடின்னு பாஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ இங்கே சர்வீஸை தான் கால் பண்ணுறோம் கண்ட்ரோலர் வழியாக. அந்த சர்வீஸ் ரெப்பாசிட்ரியோட லிங்க் பண்ணி நமக்கு சேலரியை கால்குலேட் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துருது. இப்போ இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ போஸ்ட்மேனில் போங்க. இப்போ 1000 அப்படிங்கிற எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 7. இப்போ 7 × 10,000 70,000 இவரோட சேலரி வரணும் நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கெட் சேலரி அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை மாற்றுறோம். இங்கே வந்து 1000 கொடுக்குறோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு 70,000 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துடும். இப்போ 1001க்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்குனால 10,000 வந்துடுது. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸோ இல்லை நார்மலாக நீங்களே டைம் லிப் யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணாலோ நீங்கள் உங்களுக்கு ஒரு மாடல் இருக்கணும். அந்த மாடலுக்கு தேவையான ரெப்பாசிட்ரி இருக்கணும். அதுக்கு ஒரு சர்வீஸ் எழுதி அங்கே தான் நீங்கள் வந்து அந்த ரெப்பாசிட்ரியை ஆட்டோவேர் பண்ணி உங்களுக்கு தேவையான மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். கண்ட்ரோலரில் அந்த சர்வீஸை கால் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சா? அப்போ ரெப்பாசிட்ரி அப்படிங்கிறது டேட்டா பேஸோட நேரடியாக தொடர்பில் இருக்கும். சர்வீஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லேயரையும் டேட்டா ஆக்சஸ் லேயரையும் லிங்க் பண்ணி நமக்கு கண்ட்ரோலர் வழியாக அது செயல்படும். நன்றி.